ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் 2021 அபிஷேக் பச்சன் நடிச்சு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக வெளியான பாப் பிஸ்வாஸ். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியையும் ஷார்ட்டாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பாப் பிஸ்வாஸ் யாருன்னு பார்த்துடலாம். 2012 வித்யா பாலன் நடிச்சு கஹானின்னு ஒரு சூப்பரான படம் வந்துச்சு. அந்த படத்தில் பணத்துக்காக கொலை செய்கிற ஒரு சைக்கோ கொலகாரம் ஒருத்தன் இருப்பான். அந்த படத்தில் ஒரு சமூக விரோத கும்பல் இருப்பாங்க. அவங்களுக்கு யாராவது போட்டு தள்ளணும்னா பாபோட ஃபோனுக்கு கொல்ல வேண்டிய ஆளோட போட்டோவையும் டீடைல்ஸையும் அனுப்பி வைப்பாங்க. அது யாரு என்னன்னெல்லாம் பாப் கவலைப்பட மாட்டாரு. பணத்தை வாங்கிட்டு நேரா போய் போட்டு தள்ளிட்டு வந்துருவாரு. அதே மாதிரி அந்த படத்தோட ஹீரோயினான வித்யா பாலனா கொல்ல சொல்லி பாபுக்கு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. பாப் அவங்கள கொல்லலான்னு பார்க்கும்போது ஒரு எஸ்ஐ இவரை பார்த்துட்டு பிடிக்க ட்ரை பண்ணுவாரு. பாப் அவர்கிட்ட மாட்டாம தப்பிச்சு ஓடும்போது ஒரு லாரியில மாட்டி செமையா அடிபட்டுருவாரு. அப்போதைக்கு பாப் செத்துட்டாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவரு சாகல. தலையில பலமா அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. கோமால இருந்து ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா அவர் வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறத சொல்ற படம் தான் இந்த பாப் பிஸ்வாஸ். அந்த படத்துல பாப் பிஸ்வாஸா ஒரு பெங்காலி ஆக்டர் நடிச்சிருப்பாரு. ஆனா இந்த படத்துல அபிஷேக் பச்சன் நடிச்சிருக்காரு. அந்த கஹானி படத்தோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டாச்சு. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பார்க்காதவங்க போய் பாத்துருங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ல உஸ்தாத்னு ஒரு ட்ரக் டீலர் இருக்காரு. இவர் ப்ளூன்னு சொல்லப்படுற ஒரு விதமான போதை மாத்திரையை தயாரிச்சு சிட்டி ஃபுல்லா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ப்ளூ எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகுது, இந்த ட்ரக்ஸை வாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராகுலுங்கிற ஒரு பிசினஸ் மேன் இந்த ப்ளூவை தயாரிக்க இன்வெஸ்ட் பண்றதா ஒத்துக்கிட்டு உஸ்தாத் கிட்ட பணம் கொடுக்கறாரு. உஸ்தாத் தயாரிக்கிற இந்த ப்ளூங்கிற போதை மாத்திரையை கொல்கத்தா ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்றவர் தான் இந்த பூபாய். சொந்தமா ஒரு பார் வச்சு நடத்திக்கிட்டு போதை மருந்து விற்கிற வேலையை மெயின் பிசினஸா பண்ணிட்டு இருக்காரு. இந்த போதை மாத்திரையை அதிகமா வாங்கி பயன்படுத்துறவங்க ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா ஆரம்பத்துல இந்த ப்ளூவை யூஸ் பண்ணும்போது அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்காக ரொம்ப நேரம் படிக்கிறவங்க தூங்காம படிச்சாலும் டயர்ட் ஆகாம படிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இதை தொடர்ச்சியா பயன்படுத்தும் போது இது ஒரு போதை மாத்திரை மாதிரி செயல்படும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல இது இல்லாம இருக்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு போய் டெய்லி இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால கொல்கத்தா ஃபுல்லா பல இடங்கள்ல இந்த போதை மாத்திரையை போலீஸ்க்கு தெரியாம சீக்கிரட்டா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வித்துட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த படத்தோட ஹீரோ பாபை காட்டுறாங்க. பாபுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 8 வருஷமா கோமாலேயே இருந்து இப்பதான் ரெக்கவர் ஆயிருக்காரு. இருந்தாலும் பாபுக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இப்ப இல்ல. தலையில அடிப்பட்டதுல எல்லாத்தையும் மறந்துட்டாரு. இருந்தாலும் போக போக பாபுக்கு பழைய ஞாபகங்கள் திரும்ப வரும்னு டாக்டர் சொல்றாரு. பாபோட ஒய்ஃப் மேரியும் அவரோட பையன் பென்னியும் இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. பாபுக்கு கல்யாணம் ஆனதே அவருக்கு ஞாபகத்துல இல்ல. இந்த 2 பேரையும் இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி பாக்குறாரு. இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில அவங்க கூட வீட்டுக்கு கிளம்புறாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி பாபு ஒரு அசாசனா இருந்திருக்காரு. இப்ப அவர் கோமால இருந்து ரெக்கவர் ஆன விஷயம் தெரிஞ்சதும் 2 போலீஸ் ஆபீசர்ஸ் மஃப்டில அவரை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாப் ரெக்கவர் ஆயிட்டான்னு அவங்களோட பாஸ்க்கு கால் பண்ணி சொன்னதும் சீக்கிரமா அவனை வச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அவர் சொல்றாரு. கட் பண்ண ஒரு டீனேஜ் பண்ண காட்டுறாங்க. இவ பேரு மினி. டாக்டர் ஆகணுங்கிறது இவளோட ஆம்பிஷன். மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் மாடல் எக்ஸாம்ஸ்ல அவளால போதுமான ஸ்கோர் பண்ண முடியல. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தான் படிக்கிறது, டைம் பத்த மாட்டேங்குது. ஒரு லெவலுக்கு மேல ரொம்ப டயர்ட் ஆயிடுது, கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியலன்னு மினி அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவளும் சரி இரு, இதுக்கு ஏன்டா ஒரு வழி இருக்குன்னு சொல்லி அங்க இஷான் ஒரு பையன் இருக்கான், அவங்கிட்ட போய் இஷான் எனக்கு அந்த ப்ளூ வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வரா. இங்க பாரு மினி, எக்ஸாம்க்கு படிக்கும் போது இந்த டேப்லெட் எடுத்துக்கோ, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும், நைட் ஃபுல்லா டயர்ட் ஆகாம படிக்க முடியும்னு சொல்லி கொடுக்குறா. மினியும் சரி ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்லி வாங்கிக்கிறா. இங்க பாபாவோட ஒய்ஃப் அப்புறம் பையனோட வீட்டுக்கு போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மினி அங்க வரா. மினி வேற யாரும் இல்ல, பாபோட பொண்ணு தான். அன்னைக்கு நைட்டு டின்னர் முடிச்சிட்டு மினி படிக்கிறதுக்காக ரூமுக்குள்ள போயிடுறா. பாப் அவளுக்கு காஃபி எடுத்துட்டு போறாரு. அங்க ஒருத்தரோட போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு அது யாருன்னு பாப் கேட்கும்போது அது என்னோட அப்பான்னு மினி சொல்றா. அப்படின்னா மினியோட பயாலஜிக்கல் ஃபாதர் பாப் கிடையாது. அவர் ஒய்ஃப் மேரிக்கும் அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் டேவிடுக்கும் பிறந்த பொண்ணு தான் மினி. அவர் இறந்ததுக்கு அப்புறம் மேரி பாபா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் பிறந்த பையன் தான் பென்னி. இந்த விஷயத்த பாபு இப்ப தெரிஞ்சுக்கிறாரு. அவருக்கு தான் பழசெல்லாம் மறந்து போச்சு. இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு சங்கீத வித்வான் இருக்காரு. நைட் ஆனா போதும் ஜன்னலை திறந்து வச்சுட்டு சத்தமா பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாரு. இவர் இப்படி பாடுறதுனால எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கிற மினிக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. கொஞ்சம் ஜன்னலை சாத்திட்டு மெதுவா பாடுங்கன்னு மேரி பல தடவை சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் கேட்கல. டெய்லி நைட்டு பாட்டு பாடி தொல்லை பண்ணிட்டு தான் இருக்காரு. மிட் நைட்ல மினி படிச்சிட்டு இருக்கும்போது டயர்டா ஃபீல் பண்ணதால அந்த ப்ளூங்கிற ட்ரக்ஸை யூஸ் பண்றா. அதை போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நைட் ஃபுல்லா அவளால கண் முழிச்சு படிக்க முடியுது. அடுத்த நாள் காலையில பாபும் அவரோட ஒய்ஃப் மேரியும் பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்புறம் மேரி ஆபீஸ் போயிடுறாங்க. பாப் மட்டும் தனியா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸ் அவரை வழிமறிச்சு நாங்க உங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் தான், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அவரை கார்ல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க. போயிட்டு இருக்கும் போதே கார்ல இருந்த ஒரு ஐடி கார்டை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் போலீஸ்னு பாப் தெரிஞ்சுக்கிறாரு. அங்கேருந்து ஏதோ ஒரு பழைய ஆபீஸ் மாதிரி இருக்கிற இடத்த கூட்டிட்டு போய் 2 பேரும் பாப் கிட்ட பேசுறாங்க. ஒரு 4 பேரோட போட்டோவை காட்டி இவங்களை உனக்கு தெரியுதான்னு கேட்டதுக்கு எனக்கு இவங்கள ஞாபகம் இல்லைன்னு பாப் சொல்றாரு. ஞாபகம் இல்ல, வேணும்னு ஒரு க்ளூ கொடுக்குறோம். 4 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு கேக்குறியா? இந்த 4 பேரையும் கொன்னதே நீதான். 4 பேர் மட்டும் இல்ல, இது மாதிரி ஏகப்பட்ட பேரை கொன்னு இருக்க. இப்பவாவது ஞாபகம் வருதான்னு கேட்க பாபுக்கு ஒண்ணுமே புரியல. எனது
என்னது நான் கொன்னனா? நான் எதுக்கு கொலையெல்லாம் செய்யணும்னு பாப் ரொம்ப ஷாக்கிங்கா கேட்கும்போது, ஓஹோ நீ உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்கியா? அதுதான் இல்ல. 8 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியுமா? காசுக்காக கொலை பண்றதா உன்னோட தொழிலே. முன்னாடி காசு வாங்கிட்டு யாருக்காகவோ கொலை பண்ணிட்டு இருந்த, இப்ப அதே வேலையை எங்களுக்காக செய்யணும். இந்த போனை வச்சுக்கோ, நாங்க இதுல உன்னை கான்டாக்ட் பண்ணி உனக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு போனையும் கொடுக்குறாங்க. நான் எதுக்கு உங்களை நம்பணும்? எதுக்காக உங்களுக்காக வேலை செய்யணும்னு பாப் கேட்க, ஏற்கனவே பல கொலைகளை செஞ்ச நீ இப்ப ஜெயில இருக்க வேண்டியவன். ஆனா உன் ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா இருக்க. அது அப்படியே இருக்கணும்னா நீ நாங்க சொல்றத செஞ்சுதான் ஆகணும்னு அந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க. பாபு அந்த போனை எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்பத்தோடவே வீட்டுக்கு வந்துட்டாரு. தான் உண்மையாவே கொலை செய்யற வேலை தான் செஞ்சுட்டு இருந்தோமா? அப்படின்னா நான் ஒரு கெட்டவனானு பாபு ஒரே யோசனையா உட்காந்துருக்காரு. அப்போ வழக்கம் போல பக்கத்து வீட்டுக்காரன் பாட ஆரம்பிக்கிறான். பொண்ணு படிக்க டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு பாபு அவர் வீட்டுக்கு போய், சார் என் பொண்ணு எக்ஸாம்காக படிச்சிட்டு இருக்கா, நீங்க பாடுறது அவளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, உங்களை ஒன்னும் பாட வேணான்னு சொல்ல, அட்லீஸ்ட் உங்க வீட்டு ஜன்னலை சாத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு பாப் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்க, அந்த ஆளு திமிரா பேசுறான். நான் யாருன்னு தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய சங்கீத வித்வான், எத்தனை போட்டிகளை ஜெயிச்சிருக்கேன், என் பாட்டை கேட்க எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? நீ என்னடான்னு என்ன பாடக்கூடாதுன்னு சொல்ற, மரியாதையா போயிரு, இனி இந்த பக்கமே உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். பாபோட ஒய்ஃப் மேரி ஃபேமிலியை ரன் பண்றதுக்காக வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நாமளும் சும்மா இருக்க கூடாது, ஏதாவது வேலைக்கு போகணும்னு பாப் நினைக்கிறாரு. நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு மேரி கிட்ட அவர் கேட்கும்போது, நீங்க ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில சேல்ஸ்மேனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு அவங்க சொல்றாங்க. அது என்னமோ உண்மைதான். என்னதான் பாப் ஒரு அசாசினா இருந்தாலும் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி வேணும் இல்லையா? அதனால பாப் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில வேலையில இருந்துகிட்டே இவருக்கு அசைன்மெண்ட் வரும்போதெல்லாம் கொலை பண்ணிட்டு இருந்தாரு. பாப் அந்த இன்சூரன்ஸ் ஆபீஸ்க்கு போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி தன்னை திரும்ப வேலைக்கு சேர்த்துக்க சொல்லி கேட்க, அவங்களும் பாபை வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. இவரும் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் கொடுத்த போனுக்கு கால் வருது. என்ன பாப் ரெடி ஆயிட்டியா, வேலையை ஆரம்பிக்கலாமான்னு அவங்க கேட்க, இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு பாப் சொல்லும்போது, டைம் எல்லாம் கிடையாது, சீக்கிரம் வேலையை ஆரம்பிக்கணும்னு அவங்க சொல்லிடுறாங்க. பாபுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப குழப்பமா இருக்கு. அவங்க சொல்றதை நம்ம செய்யலன்னா ஃபேமிலிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு பயப்படுறாரு. அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில உட்காந்து யோசிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த கடைக்காரரு பாபுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். இன்ஃபேக்ட் அவருக்கு இந்த கடையை பல வருஷத்துக்கு முன்னாடி வச்சு கொடுத்ததே பாப் தான். எப்பவுமே பாப் கிட்ட அந்த விசுவாசத்தோட தான் அவர் இருப்பாரு. பாப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காருன்னு புரிஞ்சுக்கிற அந்த கடைக்காரரு என்னாச்சுன்னு கேட்கும்போது, நான் மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு பாப் தன்னையே அறியாம சொல்றாரு. இதை கேட்கிற அந்த கடைக்காரரு, ஆனா நான் சொல்றத கேளுங்க, காளி அண்ணனை போய் பார்த்தா அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. பாபு அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தா அது ஒரு மெடிக்கல் ஷாப். இந்த வயசானவர் பேரு தான் காளி. எல்லாரும் இவரை காளி அண்ணன்னு சொல்லுவாங்க. இந்த மெடிக்கல் ஷாப்போட ஓனர். 8 வருஷத்துக்கு முன்னாடி பாபுக்கும் இவருக்கும் ரொம்ப நல்ல பழக்கம் இருந்திருக்கு. இவரை பார்த்த உடனே அந்த தாத்தா ரொம்ப சந்தோஷமா வரவேற்று நலம் விசாரிக்கிறாரு. அவர்கிட்ட எனக்கு உங்க ஹெல்ப் வேணும்னு பாப் சொன்னதும், ஹெல்ப்பா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, தூக்கம் வரலையா, தலைவலிக்குதா, வேற என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, மருந்து கொடுத்துருவோன்னு அந்த தாத்தா சொல்ல, அதெல்லாம் இல்ல, நான் மறுபடியும் வேலையை ஆரம்பிக்கணும், அதுக்கு நீங்க உதவி செய்வீங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னதும் அந்த தாத்தாவும் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உள்ள போய் ஒரு பார்சலை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த மருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடும், இங்க வேணா வீட்டுக்கு போய் பிரிச்சு பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அங்க பக்கத்துல ஆளுங்க இருக்கனால இதை பிரிக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு. பாபும் வீட்டுக்கு போய் மொட்டை மாடியில உட்காந்து அந்த பார்சலை பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒரு சைலன்சர் கன்னோட பார்ட்ஸ் இருக்கு. அந்த காளி தாத்தா ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மெடிக்கல் ஷாப் ஓனர். ஆனா அண்டர்வேர்ல்ட் ஒர்க்கர்ஸ்க்கு கன்னு வெப்பன்ஸ் எல்லாம் விற்கிறாரு. பாப் 8 வருஷத்துக்கு முன்னாடி அசாசனா இருந்தப்போ இவர் அவர்கிட்ட கன் எல்லாம் வாங்கியிருக்காரு. பாப் ஒரு பெய்டு கில்லர்னு அந்த தாத்தாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்காரருக்கும் பாபா பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் போல. அதனாலதான் அவர் காளி அண்ணனை போய் பார்க்க சொல்லியிருக்காரு. பாப் ஏற்கனவே நிறைய கன்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்காரு. அதை கையில எடுத்ததும் அவர் அறியாமலே கன் பார்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சைலன்சரை மாட்டி கன்னை ரெடி பண்றாரு. இப்போ பாப் தன்னோட பழைய வேலைக்கு ரெடி ஆயிட்டாரு. அப்ப கீழே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு மாடியில இருந்து எட்டி பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் தான். அவன் ரூம் ஜன்னல் கதவு ஸ்டக் ஆயிருக்கு. அது ரொம்ப கஷ்டப்பட்டு திறந்துட்டு இருக்கான். வீட்டுல எவ்வளவு இடம் இருந்தும் இந்த ஜன்னலை திறந்து இங்க உட்காந்து தான் பாடணும். அதாவது பாபோட பொண்ணு அமைதியா படிக்கவே கூடாதுங்கிற கெட்ட எண்ணம் தான் இந்த ஆளுக்கு. அவன் மேல பாபா பார்த்ததும் ஒரு நக்கல் சிரிப்பு. உன் பொண்ணு அமைதியா படிக்கணுமா, எப்படி படிக்கிறான்னு பாப்போங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு அவன் அங்கே நின்னு சத்தமா பாட ஆரம்பிக்கிறான். பாபுக்கு கோவம் வருது. அவர் அறியாமலே கையில இருந்த கன் எடுத்து அவன் நெத்தி போட்டுலே ஒரு போடு போடுறாரு. அதோட அவன் கதை முடிஞ்சுது. கன்ல சைலன்ஸ் இருந்தனால சத்தம் கேட்கல. ஐயோ அவசரப்பட்டு கொன்னுட்டேன்னு பாப் பதறி அடிச்சுட்டு கீழே ஓடுறாரு. சீக்கிரமா ஒரு துணியில டெட் பாடியை பேக் பண்ணி யார் கண்ணையும் படாம வெளியே எடுத்துட்டு போறாரு. அங்க அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் நிக்கிறாங்க. இவங்க வேலையே பாபை ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்றது தானே. என்ன பாப் வேலையை ஆரம்பிச்சிட போல, சரி நீ வீட்டுக்கு போ, இதை நாங்க பாத்துக்கிறோம்னு அவங்க சொல்ல பாபும் பதட்டத்தோட வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த டெட் பாடியை போலீஸ் ஆபீசர்ஸ் 2 பேரும் அவங்க கார் டிக்கில தூக்கி போடுறாங்க. யோ என்னையா இவன் பண்ண கொலைய நாம மறைக்க வேண்டியதா இருக்குன்னு ஒருத்தர் கேட்க, பரவாயில்ல விடு, எப்படியோ அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுன்னு சொல்லிட்டு பாடி அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸும் அவங்களோட உயர் அதிகாரிகிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. என்ன பாப் ரெடி ஆயிட்டானு அவர் கேட்க, அவன் ரெடி ஆயிட்டான் சார்னு இவங்க சொன்னதும், அப்படின்னா சீக்கிரமா வேலையை ஆரம்பிங்க, இல்லன்னா அந்த ப்ளூ மேட்டர் நம்ம கையை மீறி போயிடுன்னு அந்த உயர் அதிகாரி சொல்றாரு. உடனே இவங்க பாபோட போனுக்கு ஒருத்தரோட போட்டோவை அனுப்புறாங்க. இது வேற யாரும் இல்ல, அந்த
ப்ளூ ட்ரக்ஸை சிட்டி ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்க உஸ்தாதோட ஆளு புபை தான். பாபுக்கு கால் பண்ணி இவன் தான் நீ கொல்ல வேண்டிய ஆளுன்னு சொல்லி அவன் இருக்கிற அட்ரஸையும் கொடுக்குறாங்க. பாபை வச்சு ட்ரக் மாஃபியாவை முடிச்சு கட்டலான்னு பிளான் பண்ணிருக்காரு போல இந்த உயர் அதிகாரி. மினி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற டைம்ல அந்த ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டா தான் அவளால டயர்ட் ஆகாம படிக்க முடியுது. இப்போ அந்த ட்ரக்ஸ் தீர்ந்து போச்சு, அவளுக்கு அது இப்ப தேவைப்படுது. உடனே அந்த மாத்திரையை வாங்கி விற்கிற அந்த பையன் இஷானை தேடி போறா. இஷானும் இப்ப என்கிட்ட அந்த ப்ளூ இல்ல, ஆனா நான் அதை உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி புபையோட பாருக்கு கூட்டிட்டு போறான். பாருக்கு பேக் சைட்ல தான் புபை ட்ரக்ஸை வச்சு வித்துட்டு இருக்கான். மினியும் இஷானும் போய் அவங்ககிட்ட அந்த ப்ளூ ட்ரக்ஸை வாங்கிட்டு கிளம்புறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல அங்க பாப் வராரு. புபை பாபை பார்த்துட்டு டேய் யாரா நீ, என்னடா வேணும் உனக்குன்னு கேட்க, தோ இருங்க சார் சொல்றேன்னு சொல்லி பாப் பேக்ல இருந்து கன் எடுத்து பொட்டுன்னு ஷூட் பண்ணி அவன் கதையை முடிக்கிறாரு. அப்போ எதாச்சியா புபையோட ஆளுங்க 2 பேர் அங்க வந்ததும் பாப் அவங்க 2 பேரையும் ஷூட் பண்றாரு. என்னதான் பாபுக்கு பழசெல்லாம் மறந்து இருந்தாலும் அவரோட மசில் மெமரி ரொம்ப நல்லா வேலை செய்யுது. அவர் அறியாமலே கரெக்டா குறி வச்சு ஷூட் பண்ணி கொன்னுட்டு உடனே அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. போகும்போது எதாச்சியா மினி அங்க பாக்குறாரு. இங்க என்ன பண்றேன்னு கேட்டதுக்கு நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் படிச்சுட்டு வரேன்னு மினி போய் சொல்றா. பாபு அதை நம்புறாரு. அப்புறம் 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்ததா ட்ரக் டீலர் உஸ்தாத காட்டுறாங்க. அவரோட ஆளு புபைய ஒருத்தன் கொன்னு இருக்கான். அவனை கண்டுபிடிக்க நினைக்கிற உஸ்தாத் அந்த வேலையை அவரோட நம்பிக்கையான திறமையான ஆளு ஒருத்தர் கிட்ட கொடுக்குறாரு. இந்த ஆளு வேற யாரும் இல்ல, பாப் வீட்டுக்கு பக்கத்துல அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை போட்டிருக்க ஆளு தான். இவரு பேரு தோனு. உண்மையை சொல்ல போனா இவர் உஸ்தாதோட ஆளு. உஸ்தாத் சொல்ற இல்லீகலான வேலையை செய்வாரு. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் செல்லர். கிட்டத்தட்ட பாப் மாதிரி தான். பாப் அவர் கண்ணுக்கு தேவையான புல்லட்ஸ் அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் காளி தாத்தாட்ட போய் கலெக்ட் பண்ணிக்கிறாரு. எப்படி வேலையெல்லாம் நல்லா போகுதானு அந்த தாத்தா கேட்க, நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியலன்னு, இந்த வேலையை நான் செய்யலாமா, நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியலன்னு பாப் வருத்தமா சொன்னதும், நீ ஒன்னும் கவலைப்படாத பாப், எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். நாம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோமோ அந்த வேலையை தான் நம்ம செஞ்சாகணும். எல்லாமே கடவுளால முன்னாடி எழுதப்பட்டிருக்குன்னு அந்த தாத்தாவும் பாபுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. பாபோட அடுத்த டார்கெட் ராகுல். உஸ்தாதுக்கு ட்ரக்ஸ் தயாரிக்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க பிசினஸ் மேன் தான் இவரு. ராகுல் ஏதோ ஒரு வேலையா ஒரு பாடி கார்டோட ஒரு பில்டிங் குள்ள போறாரு. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பாப் போறாரு. 2 பேரையும் யாரும் இல்லாத ஒரு இடத்துல மீட் பண்ணி அவங்க என்ன ஏதுன்னு பேச கூட டைம் கொடுக்காம 2 பேரையும் தலையிலே ஷூட் பண்ணி கொள்றாரு. அப்புறம் ஒன்னும் தெரியாத மாதிரி அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வரும்போது அந்த பில்டிங்க்கு வெளியில நியூ லைஃப் ஃபார்ம்னு போர்டு போட்டிருக்கு. இதை பார்த்ததும் பாப் மென்டலா டிஸ்டர்ப் ஆகுறாரு. இந்த இடம் அவருக்கு ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு. அப்போதான் அவருக்கு பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலா மேரியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் டேவிட் இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. டேவிடும் மேரியும் ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பாப் அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டா இருந்தாரு. பாபுக்கு மேரி மேல ஒரு கண்ணு இருந்திருக்கு. அவங்கள அடைய நினைச்ச பாப் என்ன பண்ணாருன்னா, டேவிட் ஒரு நாள் தனியா போயிட்டு இருக்கும்போது அவர் இரும்பு கம்பியால தலையில அடிச்சு கொன்னுட்டு புருஷனை இழந்த மேரிக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நடந்த விஷயங்களை எல்லாம் நினைச்சு பாக்குற பாபுக்கு தான் எவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம்னு நினைச்சு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. சர்ச்சுக்கு போய் பாவ மன்னிப்பு கேட்கிறாரு. அதே சமயம் பாபால கொல்லப்பட்ட இந்த 2 பேரோட மர்டரை விசாரிக்க போலீஸ் ஆபீசர் இந்திராவை அசைன் பண்றாங்க. அவங்களும் அந்த பாருக்கு போய் அன்னைக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்றாங்க. அதுல பாபோட பொண்ணு மினியும் அந்த இஷானும் பாருக்கு வந்தது, புபை கூட வெளியே போனது ரெக்கார்ட் ஆயிருக்கு. இஷான் அங்க அடிக்கடி வர்றவங்கிறதுனால அவனை பத்தி அங்க இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவனோட டீடைல்ஸ் ஆபீசர் இந்திரா கலெக்ட் பண்றாங்க. மார்ச் வரைக்கும் போற தோனு யாருக்கும் தெரியாம உள்ள போய் புபைக்கோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்து உஸ்தாத் கிட்ட கொடுக்குறாரு. புபை உடம்புல இருந்த புல்லட்டோட மாடலை அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த மாடலை அந்த காளியண்ணன் தான் வித்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட யார் இதை வாங்கினாங்கன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்க சொல்லி உஸ்தாத் தோனுவா அனுப்புறாரு. அதே நேரம் போலீஸ் ஆபீசர் இந்திரா மினியோட ஃப்ரெண்டு இஷானை மீட் பண்ணி கொலை நடந்த அன்னைக்கு அந்த பார்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு விசாரிச்சதுல, நான் அடிக்கடி அந்த பாருக்கு போவேன், மத்தபடி எனக்கு வேற ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிடுறான். அப்போன்னு பார்த்து ப்ளூ ட்ரக்ஸ் வாங்குறதுக்காக மினி இஷானை தேடி வரா. இந்திரா அவகிட்டையும் விசாரிக்கிறாங்க. நான் அந்த பாருக்கு சும்மா ட்ரிங்க்ஸ் பண்ண தான் போயிருந்தேன்னு அவ சொல்றா. புபையோட போட்டோவை காட்டி இவனை அங்க பாத்தீங்களான்னு கேட்டதுக்கு, நான் இவனெல்லாம் பார்க்கவே இல்லைன்னு போய் சொல்லிடுறா. சரி பாருக்கு போயிட்டு வேற எங்க போனீங்கன்னு கேட்டதுக்கு, நான் எங்க அப்பா கூட வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லும்போது, உங்க அப்பா அங்க எங்க வந்தாருன்னு இந்திரா கேக்குறாங்க. நான் அங்கிருந்து கிளம்பும் போது அவரை எதிர்ச்சியா பார்த்தேன், ஏதோ கிளைண்ட்டை மீட் பண்ணிட்டு வரதா சொன்னாருன்னு மினி சொல்றா. இஷானும் மினியும் போய் தான் சொல்றாங்கன்னு இந்திராவுக்கு கிளியரா தெரியுது. அடுத்ததா பாப், மேரி, மினி 3 பேரும் ஒரு நாள் டேவிடோட கல்லறைக்கு போறாங்க. டேவிடோட பேர் எழுதியிருக்கிற கல்லை பார்த்ததும் பாபுக்கு சில பழைய ஞாபகங்கள் வருது. மேரியும் மினியும் அங்கிருந்து கிளம்பினதும் பாப் மறுபடியும் டேவிடோட கல்லறை கிட்ட போய் அந்த பேர் பொறிக்கப்பட்ட கல்லை கஷ்டப்பட்டு நகர்த்தி பாக்குறாரு. அதுக்கு அடியில ஒரு கவரும் அதுக்குள்ள ஒரு டைரியும் இருக்கு. அதை எடுத்துட்டு ஆபீஸ் போற பாப் அந்த டைரியை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல 8 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய டேட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய பேரோட நேம் எல்லாம் நோட் பண்ணிருக்கு. அதுல இருக்கிற சில பேரோட பேரை பாப் நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறாரு. அந்த பர்டிகுலர் பர்சன்ஸோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வருது. அதுல அவங்களோட போட்டோஸும் இருக்கு. அதுல ஒரு போட்டோ ஆரம்பத்துல அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் பாபால கொல்லப்பட்டவங்க சில பேரோட போட்டோவை காட்டியிருப்பாரு. அதுல ஒரு லேடியோட போட்டோவும் இதுல இருக்கு. சோ அப்படின்னு இந்த டைரி பாபோட தான். அந்த டைரியோட கடைசி பக்கத்துல ஒரு சாவியும் டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்கு. 8 வருஷத்துக்கு முன்னாடி பாப் எந்தெந்த டேட்ல யார் யாரெல்லாம் கொண்டு இருக்காரு, அதுக்கு எவ்வளவு பணம் வாங்கியிருக்காருங்கிற டீடைல்ஸ் தான் அதுல தெளிவா நோட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த டைரிய பத்திரமா இருக்கட்டும்னு டேவிடோட கல்லறையில மறைச்சு வச்சிருந்திருக்காரு. அந்த போலீஸ் ஆபீசர் இந்திரா பாப பார்க்க வராங்க. புபை
புபை கொல்லப்பட்ட டேட்ல நீங்க அந்த ஏரியால தான் இருந்ததா உங்க பொண்ணு சொன்னாங்க. என்ன வழியா அங்க போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, நான் ஒரு கிளைண்ட் பார்க்க தான் அங்க போனேன். வர்ற வழியில என் பொண்ணை பார்த்தேன். யாரும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்கிறதுக்காக போயிட்டு வரதா சொன்னான்னு பாப் சொல்றாரு. இந்திரா அந்த ப்ளூ கலர் ட்ரக்ஸை பாப் கிட்ட காட்டி, இந்த ட்ரக்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு புபைங்கிற இந்த ட்ரக் டீலர் நீங்களும் உங்க டாக்டரும் இருந்த அதே ஏரியால கொல்லப்பட்டிருக்கான். அதோட அந்த ஏரியால இந்த ட்ரக்ஸ் அதிகமா விற்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற பாபுக்கு ஒருவேளை தன்னோட பொண்ணு மினி இந்த ட்ரக்ஸை வாங்க தான் அந்த ஏரியாவுக்கு போயிருப்பாளோன்னு சந்தேகப்பட்டு மினி ரூமுக்கு அவ இல்லாதப்போ போய் தேடி பார்த்ததுல அந்த ட்ரக்ஸ் வச்சிருந்த எம்டி பாக்கெட்ஸ் அங்க கிடைக்குது. அதுல ப்ளூ கலர் மாத்திரை வச்சிருந்ததுக்கான அடையாளமும் இருக்கு. அடுத்ததா பாபுக்கு அவர் அடுத்ததா கொல்ல வேண்டிய ஆளோட போட்டோ அனுப்புறாங்க. அது ஒரு லேடி. இவங்களை தேடி பாப் போறாரு. அவங்க ஒரு மார்க்கெட்ல இருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு போலான்னு பார்க்கும்போது போலீஸ் ஆபீசர் இந்திரா அங்க வந்து அந்த லேடி கிட்ட பேசுறத பார்த்துட்டு பாப் தயங்கி நிக்கிறாரு. கூட வந்த போலீஸ் அந்த லேடிக்கு சல்யூட் பண்றாரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த லேடியும் ஒரு போலீஸ் சுப்பீரியர் ஆபீசர்னு நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் இந்திரா பாபா பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து பேசுறாங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறாங்க. நான் இங்க என்னோட சீனியர் ஆபீசரை பார்க்க வந்தேன். அவங்க பேரு துர்கா. சமூக விரோதிங்க அவங்கள கொல்ல பிளான் பண்ணிருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவங்க ட்ரக் டீலர்ஸ்க்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. நம்ம சொசைட்டியை ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்த அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்கள கொல்ல பிளான் பண்ணிருக்காங்க. இதையே நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, உங்களை பார்த்தா ஒரு பொறுப்பான அப்பா மாதிரி தெரியுது, அதனாலதான் சொல்றேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாபா இருந்து போயிடுறாரு. அந்த 2 போலீஸ் ஆபீசரும் பாபா மீட் பண்ணி ஏன் இன்னும் அந்த லேடியை கொல்லலன்னு கேட்க, அவங்க ரொம்ப நல்லவங்களா தெரியறாங்க. நான் அவங்கள கொல்ல மாட்டேன். இனிமேலேயும் நான் நீங்க சொல்ற வேலையை செய்யற மாதிரி இல்லைன்னு பாப் சொன்னதும், நாங்க சொல்ற வேலையை செய்யற வரைக்கும் தான் நீ உன் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்க முடியும்னு அவங்க மிரட்டுறாங்க. அப்போ பாபா அவருக்கு கிடைச்ச டைரியை பத்தி அவங்கள்ட்ட சொல்றாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி எந்த டேட்ல யாரை கொன்னு இருக்காரு, அதுக்கு எவ்வளவு பணம் வாங்கியிருக்காரு, அதோட அந்த கொலையை யாரு செய்ய சொன்னாருங்கிற டீடைல்ஸ் அதுல இருக்கு. அந்த டைரி இப்ப என்கிட்ட தான் இருக்குன்னு பாப் சொல்றாரு. இந்த 2 பேரும் உடனே இந்த டைரி மேட்டரை அவங்க உயர் அதிகாரிகிட்ட போய் சொல்றாங்க. அந்த டைரியை பத்தி பாப் சொன்னது உண்மை என்ன, அதுல உங்க பேரும் இருக்கும் சார், கண்டிப்பா நீங்க மாட்டிப்பீங்கன்னு இவங்க சொல்றாங்க. அப்படின்னா அவனை கொண்டுட்டு அந்த டைரியை கொண்டு வாங்கன்னு அந்த ஆபீசர் சொல்றாரு. சோ 8 வருஷத்துக்கு முன்னாடி பாபுக்கு காசு கொடுத்து கொலைகளை செய்ய சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது இந்த போலீஸ் ஆபீசர் தான். சமூக விரோதிங்க கூட கூட்டு சேர்ந்துகிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அது மூலமா கமிஷன் வாங்கி காசு பார்த்துட்டு இருந்திருக்காரு இந்த உயர் அதிகாரி. இப்ப இந்த 2 சப்பார்டினேட்ஸும் அவருக்கு உடந்தையா இருந்தா அவர் சொல்ற வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போதான் இவங்களுக்கெல்லாம் உயர் அதிகாரியான துர்கா அங்க வராங்க. இவங்களை கொல்ல சொல்லி தான் பாபுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கும். அதை கொடுத்தது இந்த உயர் அதிகாரி தான். கூடவே இந்திராவும் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உஸ்தாதோட ஆளு புபைன்னு ஒரு ட்ரக்ஸ் செல்லரை கொன்னுட்டாங்க. அதோட நம்ம அண்டர் கவர் ஆபீசர் ராகுலையும் கொன்னு இருக்காங்க. 2 பேரையும் கொன்னது ஒரே ஆளு தான். இப்ப நம்ம மேடமையும் கொல்ல பிளான் பண்ணிருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. யாரு கொன்னதுன்னு இன்னும் தெரியல. ஆனா பாப் பிஸ்வாஸ்னு ஒரு ஆளு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஃபேமிலி இருக்கு, நல்லவர் மாதிரி தான் தெரியுது. ஆனா நடந்த கொலைகளுக்கும் அவருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லுதுன்னு இந்திரா சொல்றாங்க. இந்த இடத்துலதான் நமக்கு இன்னொரு விஷயம் கிளியர் ஆகுது. இந்த போலீஸ் உயர் அதிகாரியும் அவரோட 2 சபார்டினேட்ஸும் அந்த ட்ரக் டீலர் உஸ்தாதோட டீலிங்ல இருக்காங்க. பாப் 2ஆவதா கொன்ன ராகுல் ஆக்சுவலா ஒரு போலீஸ் ஆபீசர். ஆனா ஒரு பிசினஸ் மேன் மாதிரி உஸ்தாத அப்ரோச் பண்ணி அவருக்கு பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி அந்த மொத்த கேங்கையும் பிடிக்க அண்டர் கவர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனாலதான் அந்த போலீஸ் உயர் அதிகாரி பாப் மூலமா ராகுல போட்டு தள்ளியிருக்காரு. இந்த போலீஸ் ஆபீசர் உஸ்தாத மீட் பண்ணி பேசுறாரு. உங்க கூட இருந்த அந்த அண்டர் கவர் ஆபீசரை க்ளோஸ் பண்ணி நான் உங்களை போலீஸ் சேர்ந்து காப்பாத்திருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க எனக்கு உங்க ப்ராஃபிட்ல ஒரு ஷேர் தரணும்னு சொல்றாரு. அதோட பாபோட போட்டோவை உஸ்தாத் கிட்ட கொடுத்து, இவன் தான் உங்க ஆளு புபையை கொன்னது, இவனை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா இவன்ட்ட ஒரு டைரி இருக்கு, அது எனக்கு வேணும்னு சொல்றாரு. பாப் அந்த மெடிக்கல் ஷாப்க்கு போய் அந்த தாத்தா கிட்ட கன்னு புல்லட்ஸ் எல்லாம் ஒப்படைச்சிட்டு, இது இனிமே எனக்கு தேவைப்படாதுன்னு சொல்றாரு. அதோட அந்த கல்லறைக்கு அடியில கிடைச்ச டைரியில இருந்த சாவியை இந்த தாத்தா கிட்ட காட்டி, இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க, இந்த சாவியை பார்த்ததும் அவரு பாபா ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க ஏதோ பேங்க் லாக்கர் மாதிரி நிறைய பெட்டிங்க இருக்கு. அதுல ஒரு பெட்டியை காட்டி, இந்த சாவி இந்த பெட்டியோட தான், இந்த பெட்டி உன்னோட தான், திறந்து பாருன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. பாப் அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதுல கட்டு கட்ட நிறைய பணம் இருக்கு. இதெல்லாம் பாப் சம்பாதிச்சு வச்ச பணம் தான். பாதுகாப்பா இருக்கட்டும்னு இந்த லாக்கர்ல வச்சிருக்காரு. இந்த காளி தாத்தா வெப்பன்ஸ் மட்டும் விக்கல, அண்டர்வேர்ட் அக்யூஸ்ட்காக சீக்கிரட்டா லாக்கர் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காரு. பணத்தை பார்த்தோன்னே பாபுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிறாரு. வெளியே வந்து அந்த தாத்தா கிட்ட அவருக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி எல்லாம் செட்டில் பண்றாரு. இந்த பணம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு, இந்த பணத்தை வச்சு என்னோட ஃபேமிலிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையனால கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு பாப் அங்கிருந்து கிளம்புறாரு. உஸ்தாத் அந்த தோனுவை கூட்டு பாபோட போட்டோவை கொடுத்து இவனை கொன்னுடுன்னு சொல்றாரு. பாபோட போட்டோவை வாங்கி பாக்குற தோனு பாப் மேல உள்ள விசுவாசத்தால, சாரி சார் என்னால இவரை கொல்ல முடியாதுன்னு சொல்லவும் உடனே உஸ்தாத் தோனுவை சுட்டு கொன்னுறாரு. மினி இப்போ அந்த ட்ரக்ஸுக்கு கிட்டத்தட்ட அடிக்ட் ஆயிட்டா. அந்த ட்ரக்ஸ் இல்லாம இருக்க முடியல, சரியா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல. ஈஷானை மீட் பண்ணி ட்ரக்ஸ் வேணும்னு கேக்குறா. ஆனா அவன் இப்போ அது கிடைக்காது, பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, புபை செத்துட்டான்னு சொல்ல மினிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாவது அந்த ட்ரக்ஸ் வேணும்னு புபையோட பாருக்கு பேக் சைட்ல போய் யாராவது அந்த ட்ரக்ஸை விக்கிறாங்களான்னு தேடி பாக்குறா. ஆனா அங்க யாருமே இல்ல. அன்னைக்கு ஈவினிங் பாபோட வீட்டுக்கு உஸ்தாதோட 2 ஆளுங்க வந்து பாபை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. அந்த டைரி எங்க மரியாதையா அதை கொடுத்துருன்னு சொல்லி மேரி கண்ணு முன்னாடியே பாபா அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. அந்த சின்ன பையன் பெண்ணியும் அங்கதான் இருக்கிறான். அப்பாவை
அப்பாவை அடிக்கிறத பார்த்து ரொம்ப பயந்து போறான். டைரியை கொடுக்கலன்னா உன்னோட ஒய்ஃபையும் பையனையும் கொன்னுடுவோன்னு அவங்க சொன்னதும் அவங்கள ஒன்னும் செஞ்சிடாதீங்க, டைரி அந்த காளி அண்ணனோட மெடிக்கல் ஷாப்ல தான் இருக்குன்னு பாப் சொல்ல இவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் அவங்க பாபா கொல்றதுக்காக அவரை நோக்கி ஷூட் பண்ணும்போது மேரி குறுக்க வந்துடுறாங்க. அவங்க மேல புல்லட் பட்டு அவங்க இறந்துடுறாங்க. பாப் செம ஷாக் ஆகி உட்காந்துடுறாரு. அப்போ ஒருத்தன் பாப் கிட்ட வந்து அவர் தலையில ஷூட் பண்ணலான்னு பார்க்கும்போது திடீர்னு பாப் அவனை அட்டாக் பண்ணி அவன் துப்பாக்கியை பிடிச்சிடுறாரு. 2 பேர் கூடயும் போராடுறாரு. அப்ப கன் ஃபயர் ஆனதுல ஒருத்த மேல புல்லட் பட்டு அவன் செத்துறான். இப்ப இவங்க 2 பேரும் மாறி மாறி கன்னை பிடிக்கிறாங்க. அப்ப அடுத்தடுத்து கன் ஃபயர் ஆகி புல்லட் எங்கெங்கயோ போகுது. ஒரு வழியா புல்லட் எல்லாம் தீந்ததும் பாப் அவனை போட்டு செமையா அடிச்சு ஒரு கிளாஸ் பீஸை எடுத்து அவன் கழுத்திலே சொருக்கி கொன்னுறாரு. அப்போதான் திரும்பி பார்த்தா இவங்க சண்டை போடும்போது அந்த சின்ன பையன் பென்னி மேல புல்லட் பட்டு அவனும் இறந்து கிடக்குறான். வைஃப் பையன் 2 பேரும் இறந்துட்டாங்க. காப்பாத்த முடியாம போச்சேன்னு பாப் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்ப போலீஸ் ஆபீசர் இந்திரா அங்க வந்து பாப அரெஸ்ட் பண்றாங்க. போற வழியிலே பாப ரிலீஸ் பண்ண சொல்லி இந்திராவோட பாஸ் துர்கா சொன்னதால இந்திரா பாபா வழியிலே இறக்கி விட்டு போயிடுறாங்க. நேரா பாப் அந்த மெடிக்கல் ஷாப்க்கு போய் அவரோட பெட்டியில இருக்கிற மொத்த பணத்தையும் எடுத்து தாத்தாட்ட கொடுத்து இது என்னோட பொண்ணு மினிக்கு சேர வேண்டியது, சப்போஸ் நான் செத்துட்டேன்னா அவகிட்ட கொடுத்துருங்க, அப்புறம் இந்த டைரி இன்ஸ்பெக்டர் இந்திரா கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கன்னும் புல்லட்ஸும் திரும்ப வேணும்னு கேட்க அந்த தாத்தாவும் பாப் கேட்டதை கொடுக்குறாரு. பாபுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்த அந்த போலீஸ் ஆபீசர்ஸோட இடத்துக்கு போய் உடனே ஒருத்தனை சுட்டு கொண்டுட்டு இன்னொருத்தன்ட்ட என்ன உஸ்தாத் கிட்ட கூட்டிட்டு போன்னு சொல்லி கேட்க கன் பாயிண்ட்ல அந்த போலீஸ் ஆபீசர் பாப உஸ்தாதோட இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்கு. உள்ள போனதும் கண்ணில் படுற உஸ்தாதோட ஆளுங்க எல்லாரையும் பாப் சுட்டு கொள்றாரு. கடைசியா ஒரு ரூம்ல உஸ்தாதும் அந்த உயர் அதிகாரியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க போனதும் அந்த அதிகாரியையும் இவரை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த அந்த போலீஸையும் பாப் சுட்டு கொண்டுறாரு. இப்போ அங்க உஸ்தாத் மட்டும்தான் இருக்கிறாரு. அவரையும் கொல்லலான்னு பார்க்கும்போது வேற ஒரு ரூம்ல இருந்து மினி கையில கன்னோட அங்க வர்றா. மினி அந்த ப்ளூ கலர் போத மாத்திரைக்கு அடிமையாகி அதை மறுபடியும் வாங்க புபையோட இடத்துக்கு போயிருக்கா. ட்ரக்ஸ் கொடுக்கறதா சொல்லி இவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க போல. மினி நீ இங்க என்ன பண்றன்னு பாப் கேட்க மினி உனக்கு ப்ளூ ட்ரக்ஸ் தானே வேணும் அப்படின்னு அந்த பாபை ஷூட் பண்ணன்னு உஸ்தாத் சொல்றாரு. அவன் சொல்றதெல்லாம் கேட்காத மினி கண்ணை கீழே போடுன்னு பாப் சொல்றாரு. இப்படியே 2 பேரும் மாறி மாறி பேசி மினியை கன்ஃபியூஸ் பண்றாங்க. மினி இந்த பாப் தான் உங்க அம்மாவை சுட்டு கொன்னுட்டான், அவங்க செத்துட்டாங்கன்னு உஸ்தாத் சொன்னதும் இதை நம்புற மினி உணர்ச்சி வசப்பட்டு பாபை ஷூட் பண்ணிடுறா. ஷோல்டர் கிட்ட புல்லட் பட்டு பாப் கண்ணை போட்டு கீழே விழுந்துறாரு. அந்த கண்ணை உஸ்தாத் எடுத்துறாரு. எதுக்காக மேரியையும் பையனையும் கொன்னன்னு பாப் கேட்க என்ன பண்றது பாப், நாம நல்லா இருக்கணும்னா அப்பாவிங்களை கொல்ல வேண்டி இருக்குன்னு உஸ்தாத் சொல்றாரு. இத கேக்குற மினி அப்படின்னா அம்மாவை உஸ்தாத் தான் கொன்னாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அடிக்க பார்க்க உஸ்தாத் மினியை பிடிச்சி தள்ளி விட்டதுல மினி தலையில அடிபட்டு மயங்கிடுறா. அந்த கேப்ல பாப் உஸ்தாதோட காலை பிடிச்சி இழுக்க அவரு கீழே விழுந்துறாரு. 2 பேரும் ஃபைட் பண்றாங்க. பாப் எப்படியோ உஸ்தாதா அவரு காலாலேயே நகர முடியாத மாதிரி லாக் பண்ணி கீழே கடந்த கன்னை எடுத்து அதுல இருந்த மொத்த புல்லட்ஸையும் உஸ்தாதோட தலையிலே இருக்கிறாரு. பாபோட அந்த டைரி இந்திரா கைக்கு கிடைக்குது. அது அந்த ஆபீசர் துர்கா பார்த்துட்டு எல்லாமே கண்ட்ரோல்ல தானே இருக்குன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி பாப் மேல எந்த கேஸும் இல்லாத மாதிரி பாத்துக்கிட்டு அவரை ரிலீஸ் பண்ணவும் சொல்றாங்க. 6 மாசம் கடந்து போகுது. மினி மேரியோட கல்லறைக்கு வந்திருக்காங்க. பாபு அங்க வராரு. தன்னோட அம்மாவும் தம்பி பென்னியும் செத்ததுக்கு பாபும் ஒரு வகையில காரணமா இருக்கிறதால மினி பாப் மேல கோவமா இருக்கா. அவர்கிட்ட பேசுறதே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறா. பாப் மேரியோட கல்லறை முன்னாடி நின்னு நானும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடுறேன் மேரி, ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். மினி ஒரு டாக்டர் ஆகி நல்லா செட்டில் ஆகட்டும், அப்புறம் நானே உன்கிட்ட வந்து சேர்ந்துடுறேன்னு பாப் சொல்றாரு. அப்ப அவர் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவர் கொல்ல வேண்டிய அடுத்த ஆளோட போட்டோ தான் அது. ஆனா யார் இந்த மெசேஜ் அனுப்புனாங்கன்னே தெரியல. இந்த பாயிண்ட்ல இதோட இந்த படமும் முடியுது.